இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்துடன் நாம் தொடங்கிய யூபிலி ஆண்டின் நிறைவு நாளை கொண்டாடும் புனிதமான திருப்பலியை நிறைவேற்றும் இந்நன்னாளில் நமது மறைமாவட்டம் தொடங்கி 22 ஆண்டுகள் நிறைவு செய்து 23ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதிய தொடக்கத்தையும் இன்று கொண்டாடி மகிழ்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த ஆண்டுகளில் இறைவனின் அளவற்ற கருணையையும் நம்பிக்கையையும் அமைதியையும் நாம் அனுபவித்தோம். அவர் நம்மையும் நமது மறை மாவட்டத்தையும் தமது அருளால் வழிநடத்தி இறை நம்பிக்கையில் நம்மை வளர்ச்சியடையச் செய்தார். யூபிலி ஆண்டின் அனுபவங்கள் நம் இதயங்களில் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை விதைத்துள்ளன. இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் புனித வாயிலின் வழியாக இறைவனின் கருணைக்குள் நுழைந்து அவர் வழங்கிய இரக்கத்தையும் புதிய வாழ்வையும் அனுபவித்த நாம் இறைவனின் குடும்பமாகிய திருக்குடும்பத்தின் புனிதத்தை பின்பற்றி அன்பின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டி நன்றியுடன் இறைவனை போற்றி இன்றைய திருப்பலியை கொண்டாடுவோம்.
சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதர் மீட்க உயிரை தருகிறார். சிதறி வாழும் மனிதர் சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதர் மீட்க உயிரை தருகிறார். உறவு தாகம் கொண்ட அவரின் உள்ள கொண்டு வாழுவோம். உறவில்லாத அவரை மனித உறவுகளில் காணுவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்த்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்த்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே. எருக எருக அருவிலே. ஒன்றி வாழும் உள்ள உணவிலே. ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே. எழுக எழுக அருவிலே. ஒன்றி வாழும் உள்ள உணவிலே. ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த மாலை வேளையிலே சிறப்பாக தெய்வீக திருப்பலி நாம் அங்கு பெற வந்திருக்கின்றோம். நமது பேராலயத்திலே அற்புத குழந்தை இயேசுனுடைய கெபியானது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. என புதுப்பிக்கப்பட்ட கெபியை நமது ஆயரவர்கள் இப்பொழுது அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றார்கள். இறை மக்கள் தயவு செய்து அனைவரும் அமர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆயரவர்கள் இப்பொழுது அர்ச்சித்து இந்த கெபியை புனிதப்படுத்துகின்றார்கள். அவரே விண்ணை மண்ணை படைத்தவர். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆமென். இப்பொழுது குத்து விளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்வு. இந்த மகிழ்வான விழா நாளிலே நமது மறைமாவட்ட ஆயரவர்கள் குத்து விளக்கினுடைய முதல் திரியை ஏற்றுகின்றார்கள். கூத்து விளக்கினுடைய இரண்டாவது திரியை நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தை சாயராஜ் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். மூன்றாவது திரியை திண்டுக்கல் மறைமாவட்ட துறவியர் பேரினுடைய தலைவர்
அருட்தந்தை மரிவன் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். 4வது திரியை துறையை பெறையினுடைய பொருளர் அருட்சோரி பெர்டி அவர்கள் ஏற்றுகின்றார்கள். 5வது திரியை பொதுநிலையின் சார்பாக வேதியர் திருமதி ஃபெலிக்ஸ் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். 'தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் முப்பெரும் விழாவினை கொண்டாடுகின்றோம். திருக்குடும்ப பெருவிழா. நமது திண்டுக்கல் மறைமாவட்டம் உதயமான 23ஆம் ஆண்டு தொடக்க விழா, ஜூபிலி 2025ஆம் ஆண்டினுடைய நிறைவு விழா. எனவே இந்த முப்பெரும் விழா நிகழ்விலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பங்கேற்க வந்திருக்கிற வேளையிலே நமது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய ஆயரவர்களை நாம் அன்போடு கரவொலி எழுப்பி தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்போம். ஆயரவரோடு நம்முடைய அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரர்கள் இறைமக்கள் உங்கள் அனைவரையும் இவ்வேளையிலே அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்ப விழா என்று சொல்கின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியார் மூவர் இறைவனாக, இயேசு மரி சூசை ஒரே குடும்பமாக, அதே போன்று இன்றைய நாளிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற நிலையிலே ஒரு திருக்குடும்பம் என்பது முக்கியமான அங்கமாக விளங்குகின்றது. என அத்தகைய திருக்குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இன்றைய நாளிலே இறைவன் நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதித்திருக்கார் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இறைவன் நம்முடைய எல்லா குடும்பங்களையும் சிறப்பாக ஆசீர்வதித்து தொடர்ந்து இறைவனை வழிநடத்தும்படியாக இன்றைய நாளிலே நாம் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். இரண்டாவதாக, நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய 23ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக அமைகின்றது. நம்பிக்கையில் வேரூன்றி நிறை வாழ்வை நோக்கி என்ற அந்த லட்சிய பயணத்திலே கடந்த 22 ஆண்டுகளை நாம் வீரனை போட்டு வந்திருக்கின்றோம். எனவே 22 ஆண்டுகளாக இறைவன் நம்மை பல்வேறு நிலைகளிலே அற்புதமாக கரம் பிடித்து காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய உடனிருப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு நமக்கு நிறைவாக இருந்து வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றோம். எனவே அதற்காக நாம் இன்றைய நாளிலே நன்றி சொல்லக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும், அதே வேளையிலே புதிய இந்த தொடக்க ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற வேளையிலே கடந்த ஆண்டுகளாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆயரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதே வேளையிலே தொடங்க இருக்கின்ற இந்த புதிய ஆண்டை தொடர்ந்து இறைவன் நிறைவாக தமது வல்லமைந்த கரத்தினால் ஆசீர்வதித்து எல்லா நல்ல உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நமது மறைமாவட்டத்திற்காக நம்முடைய மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், இருபால் துறவியர், இறைமக்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மூன்றாவதாக, நாம் அகில உலக திருவினுடைய சிறப்பு நிகழ்வாக ஜூபிலி 2025ஆம் ஆண்டை நாம் நிறைவு செய்கின்றோம். கடந்த ஆண்டு இதே நாளிலே இந்த ஜூபிலியை நாம்
பவனியோடு ஆரம்பித்து தொடங்கினோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை மேற்கொண்டோம். இது இன்றைய நாளிலே இந்த ஜூபிலி 2025 நிறைவு விழாவை நாம் இப்பொழுது கொண்டாடுகின்றோம். எதிர்நோக்கின் துருப்பயணிகளாக பல்வேறு நிகழ்வுகளிலே நாம் பங்கு பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த ஜூபிலி ஆண்டின் நிறைவை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். எனவே கடந்த ஓராண்டு முழுமையாக இறைவன் நம்மை பல நிலைகளிலே பல்வேறு தளங்களிலே ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் இவ்வேளையிலே சிறப்பாக அனைவருமாக இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இறைவன் நமக்கு புதிய ஆண்டை கொடுக்கின்றார். இனி புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோம். புதிய ஆண்டிலே நம்முடைய எல்லா விதமான நிலைகளிலும் இறைவனுடைய அந்த உடனிருப்பை நிறைவாக நாம் பெற்று அனுபவிப்பவர்களால் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை செமையாக பயணிக்க வரவேண்டி இன்றைய இந்த திருப்பலியை ஜெபிப்போம். எனவே இந்த முப்பெரும் விழா நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறைவனுடைய அருளையும் ஆசி வேண்டியவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். மேலும் இன்றைய திருப்பலியானது கக்கநகர் மரிய சந்தியாக இவரது குடும்ப கருத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த ஆரோக்கியசாமி இறந்த 10ஆம் ஆண்டு நிலையான இவரது ஆண்மலை பற்றி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஒட்டஞ்சத்திரம் அங்கு ஜோஸ்பின் தாமஸ் குடும்ப கருத்திற்காக, குடும்பத்தில் மரித்த தாமஸ் மேரி ஜெரால்ட் இவரது ஆண்மலை பற்றிக்காக, மாரம்பாடி பி சாய் புஷ்பராணி குடும்ப கருத்திற்காக, குடும்பத்தில் மரித்த ஜஸ்டின் ஜெரால்ட் பீட்டர் பாத்திமா இவரது ஆண்மலை பற்றிக்காக, சௌராஷ்டிரகாலன் லீதியால் சுந்தரிபாய் குடும்ப கருத்திற்காக, குடும்பத்தில் மரித்த கணவர் அந்தோனி அவர்களின் ஆண்மலை பற்றிக்காக, நெட்டுத்தரு SSK அமல்ராஜ் மகன்கள் மகள் குடும்ப கருத்திற்காக, மரித்த SSK அமல்ராஜ் அவரது ஆண்மலை பற்றி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேற்கு ஆரோக்கிய மதர் ஆண்டனி மேரி குடும்ப கருத்திற்காக, தீபா மேரி இவருடைய 34ஆம் ஆண்டு நிலையிலான இன்று இவரது ஆண்மலை பற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை போடுகின்ற குடும்பங்களோடு நாமும் சிறப்பாக ஆண்டவருடைய அருளை மாசி வேண்டியவர்களாக இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெற்று இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. அழிப்பது கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமையும்
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. எங்கள் மறைமாவட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு நாளை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் மக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மறைமாவட்டத்தை நீர் ஆஸ்வதித்து வழிநடத்துவீராக. அதேபோன்று ஜூபிலி ஆண்டின் நிறைவை கொண்டாடும் நாங்கள் ஜூபிலி ஆண்டில் எங்களை நிறைவு ஆஸ்வதித்ததற்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தரையரை மதிக்கின்றான். சீராக் நானூலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2-7 மற்றும் 12-14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகளின் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நானும்
ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12-21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரையொருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்கையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு கொள்ளுங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 13 15 மற்றும் 19 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து
குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான தோழமை அருள்பணியாளர்களே, திருத்தொண்டர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இங்கே கூடி வந்திருக்கிறோம். முன்னுரையில் சொல்லப்பட்டது போல நமது திண்டுக்கல் மறை மாவட்டமானது உதயமாகி 22 ஆண்டுகளை நிறைவு செய்து 23வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி என்னும் விருது வாக்கோடு நமது மறை மாவட்டம் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலே இறைவன் இதுவரை நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனின் அருள்கரம் நம்மை, நமது ஆயரை, மறை மாவட்டத்தில் பணியாற்றும் அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு இறைவேண்டல் செய்வோம். பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இயேசு, மரியா, யோசேப்பு திருக்குடும்பத்தை போன்று நம் ஒவ்வொருவரின் குடும்பமும் இருக்க வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நமது குடும்பங்கள் இன்று நிறைய சவால்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் விவாகரத்து என்பது அரிதாக இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்று ஒவ்வொரு நாளும் குடும்ப நீதிமன்றங்களிலே இந்த விவாகரத்து வழக்குகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அடிப்படையில் நமது குடும்பங்களில் ஏதோ ஒன்று குறைபட்டு கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த திருக்குடும்பத்தை நமது குடும்பங்களின் முன்மாதிரிகையாக கொண்டு நாம் வாழ்கிற போது நிச்சயமாக நமது குடும்பங்களும் இறைவனுக்கு உகந்த குடும்பங்களாக இருக்க முடியும் என்பதை இன்றைய திருவழிபாட்டின் வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, திரு அவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். 3வது பிரிவு 12வது சொற்றொடரிலே நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே உளப்பூர்வ பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். நகை, புடவை, பதவி, பணம், செல்வம் இவற்றால் அணி செய்வதால் குடும்ப வாழ்வு சிறந்துவிடாது. மாறாக இத்தகைய நற்பண்புகளால் ஒரு குடும்பத்தை நாம் அணி செய்கிற போது அந்த குடும்பம் நிச்சயமாக திருக்குடும்பமாக இருக்கும். ஆகவே இந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை
வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகத்தின் இறுதியிலே அவர் சொல்கிறார், கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதிலும் பணிந்து நடப்பதிலும் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடப்பதிலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் எரிச்சல் ஊட்டாமல் இருப்பதிலும் இந்த குடும்ப வாழ்வின் பண்பு அடங்கி இருக்கிறது என்பதை நமது குடும்பங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றனவா? நமது குடும்பங்கள் எந்த நிலையில் இந்த இறை வார்த்தையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். குடும்பம்தான் எல்லாருக்கும் அடிப்படை. இன்று நான் இங்கு இருக்கிறேன், நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நமது குடும்பங்கள் நம்மை உருவாக்கி வளர்த்தெடுத்திருக்கிறது. ஆகவே இந்த சமூகத்திலும் திரு அவையிலும் குடும்பம்தான் சிறந்த ஒரு செல்லாக இருக்கிறது என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் குடும்பத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சிறந்த குடும்பம், நல்ல குடும்பம் அப்படின்னா அது வானத்திலிருந்து நேராக கீழே விழாது. நாம் அந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும். புனித யோசேப்பு மரியா இயேசுனுடைய அந்த திருக்குடும்பத்தை போன்று குடும்பத்தை உருவாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே யூபிலி ஆண்டு 2025 நாம் நிறைவு செய்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று கடந்த ஆண்டு இதே நாளில் நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பவனியாக இந்த திருச்சிலுவையை ஏந்தி கொண்டு நாம் இங்கு வந்து இந்த திரு யூபிலி ஆண்டை நாம் ஆரம்பித்தோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக என்ன செய்திருக்கிறோம்? சிறப்பாக நமது மறை மாவட்டத்திலே இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ்வதற்கு பல பங்குகளில், கிளை பங்குகளில் அந்த மையக்கருத்தின் அடிப்படையில் விழாவின் சிந்தனைகள் வழங்கப்பட்டன. இன்னும் சிறப்பாக மறை மாவட்ட அளவில் வளர் இளம் பருவத்தினர் 11 வயதிலிருந்து 15 வயது வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கான நம்பிக்கை வளர் மாநாட்டை நாம் நடத்தினோம். எதிர்கால தலைமுறை ஆண்டவரிலே இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களாக, திருப்பயணிகளாக அவர்களை உருவாக்கி இருக்கின்றோம். தொடர்ந்து இன்னும் சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டின் நிறைவாக ஒவ்வொரு மறைவட்டமும் அந்தந்த மறைவட்ட பகுதிகளில் உள்ள தேவையில் இருப்போர், ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள் இவர்களுக்கு பிறரன்பு செயல்கள் வழியாக இந்த யூபிலி ஆண்டின் மகிழ்வை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தோம். ஒரு சிலர் செய்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்னும் வரும் நாட்களிலே செய்து விடுவார்கள். ஆகவே இவ்வாறாக நாம் கொண்டாடுகிற இந்த யூபிலியானது இறைவனுடைய இரக்கத்தை, கருணை, அன்பை நமக்கு நினைவுபடுத்தி அதே அன்பை, இரக்கத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ இந்த யூபிலி நமக்கு அழைப்பு கொடுத்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகளாவிய அளவிலே மறை மாவட்டங்களில் யூபிலி ஆண்டை நிறைவு செய்கிறோம். வருகிற 6ஆம் தேதி ரோமையிலே திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை நிறைவு செய்வார்கள். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, யூபிலி வந்துச்சு, முடிஞ்சிச்சு, எதிர்நோக்கு திருப்பயணம் எல்லாம் நிறைவு பெற்றது என்பது அல்ல. மாறாக சிறப்பாக இந்த 25ஆம் ஆண்டிலே நாம் அதை நினைவு கூர்ந்தோம். இனி 2050ஆம் ஆண்டிலே மீண்டும் ஒரு யூபிலி ஆண்டு வரும். யார் இருப்போம், யார் இருக்க மாட்டோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு 25 ஆண்டும் இவ்வாறு யூபிலி கொண்டாடுவது இந்த இறை பராமரிப்பை, இறை நம்பிக்கையை நம்மில் இன்னும் வேரூன்ற செய்வதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த யூபிலி ஆண்டை நிறைவு செய்யும் வேளையில் என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம்? முதலாவதாக எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை நமக்கு அறிவிப்பு செய்தார்கள். ஆகவே அந்த எதிர்நோக்கிலே இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக, திருப்பலியிலும் ஏனைய அருள் அடையாளங்களிலும், அன்பிய கூடுகையிலும், ஒருவர் மற்றவரோடு கொண்டிருக்கிற அன்புறவிலும் இறை நம்பிக்கையை நாம் வளர்த்தெடுக்கின்றவர்களாக இருக்க இந்த யூபிலி ஆண்டு நிறைவு விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்வது முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே எதிர்நோக்கும் மறைந்து போகாது, திருப்பயணமும் நின்று விடாது. நாம் தொடர்ந்து இந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த நம்பிக்கையில் நாம் வளர்கிறோம் என்பது நமது வாழ்வில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நமது சொல்லும் செயலும் வேறாக இருந்தால் அதிலே நிச்சயமாக உண்மைத்தன்மை இருக்க முடியாது. இன்று வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் 3வது பிரிவு 17வது சொற்றொழிலே சொல்லுகிறார், எதை சொன்னாலும் எதை செய்தாலும்
அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அறைகோலிடுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில், பணி செய்யும் இடங்களில், தெருவில், அன்பில், சமூகத்தில், ஊரில் இத்தகைய மனப்பாங்கோடு எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்து நமது நம்பிக்கையை பிறரறிய நமது சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்த இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்ப பெருவிழாவிலே நாம் அனைவரும் நம் குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பமாக விளங்க இறை அருளை வேண்டுவோம். மறைமாவட்டத்தின் பல்வேறு தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமது திரு அவை மீட்பின் பாதுகாவலாக இருந்து செயல்படவும், எல்லோருக்கும் வார்த்தையாலும் செயல்களாலும் நற்செய்தியை அறிவிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உலக தலைவர்கள் அனைவரும் உம் திருமகனின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு போர்க்களம் இவற்றின் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் உண்மையான அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் மக்களை வழிநடத்திட அவர்களுக்கு அருள் தர வேண்டி இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, எங்கள் மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தை போல எங்கள் குடும்பங்கள் இறைவனின் திருவுள்ளத்தை உணர்ந்து செயல்பட தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் இறைவா, மறைமாவட்ட திரு அவைக்காக மன்றாடுகிறோம். உமது மன்னிப்பில் உறுதியடைந்துள்ள நாங்கள் யூபிலி ஆண்டின் நிறைவில் எங்கள் மறைமாவட்டம் நற்செய்தியின் வழியில் பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா,
மறைமாவட்டம் தொடங்கி 22ஆம் ஆண்டுகளை கடந்து 23ஆம் ஆண்டிற்கு நுழையும் எங்கள் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை ஆசீர்வதித்து அனைத்து விதங்களிலும் ஒருங்கிணைத்து வளர்ச்சியடைய உமது அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவோடு ஏற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் மறை மாவட்டத்திற்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறி பல தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடி இருக்கின்றோம். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். எங்கள் மறை மாவட்டத்தின் எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் ஆசிர்வதித்து அங்கே அன்பும் உறவும் ஒன்றிப்பும் நிலைத்திருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாவை மன்றாடுகின்றோம். சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே ஆண்டவரே, எங்கள் தாய் அன்னை கன்னிமரியாள் புனிதர்கள் வானக தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம்
மெய்ப்போழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமானாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கண மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முழு திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துறவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நம்மை காத்து இறை இயேசு கிறிஸ்துவே மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் ஜூபிலி 2025 நிறை விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது இறை மக்களுக்கு நற்கருணையை திருவுட திருத்தமாக வழங்க நமக்கு அழைப்பினை விடுத்திருக்கின்றது. எனவே இறை மக்கள் அனைவருக்கும் திருவுட திருத்தமாக இன்று வழங்கப்பட இருக்கின்றது. எனவே நற்கருணையை இறை மக்கள் தாங்கள் நாவிலே பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னை கைகளிலே இன்றைய நாளிலே பெற வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
ஞாயிறு அறிக்கை 28/12/2025 இன்று திருக்குடும்ப பெருவிழா. 1/1/2026 வியாழன் புனித கன்னிமரியா இறைவனுடைய தாய் பெருவிழா. 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் பெரிய பேசில் கிரகோரிய நினைவு நாள். சனிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு பெயர் நினைவு நாள். அடுத்த வாரம் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. அறிவிப்புகள். நாளை தினம் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்புடை, அதனைத் தொடர்ந்து 6:45 மணிக்கு பங்கில் உள்ள அன்பியங்களுடைய கலை நிகழ்வு நடைபெறும். நாளை தினம் கலை நிகழ்ச்சியை வழங்க இருப்பவர்கள் லைன் தெரு, அரண்மனை குளம், ஒய்யமார்பட்டி, சேவியர் தெரு மற்றும் ஆரம் காரணி அன்பியங்களுடைய கலை நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு திருப்பணி, அதனைத் தொடர்ந்து மாலை 6:45 மணிக்கு ஆரோக்கியமா தெரு, தெய்வசியாவனிபுரம், ஆக்னஸ் மேரி தெரு, ஐயன்குளம் அன்பியங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே இந்த 2 தினங்களும் நடைபெறக்கூடிய கலை நிகழ்வுகளிலே அனைவரும் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். 31ஆம் தேதி புதன்கிழமை வருடத்தின் இறுதி நாள் அன்று காலை சக்திநிறை சாயத்தனுடைய நவநாள் திருப்பலி நடைபெறும். பகல் 11 மணி, மாலை 6:30 மணி திருப்பலி நடைபெறாது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கின்றோம். 31ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 10:30 மணிக்கு இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியறிதலாக நன்றி வழிபாடும். அதனைத் தொடர்ந்து 11:45 மணிக்கு நமது மறைமாவட்ட ஆயருடைய தலைமையிலே திருப்பலியான நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றோம். 1/1/2026 புத்தாண்டு தினம். எனவே அன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு பேராலயத்தில் பங்கு தந்தையரோடு இணைந்த திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறும். மேலும் அன்று மாலை 6:30 மணிக்கு இங்கு திருப்பலியும், அதேபோன்று ஆரோக்கியமா திருப்பலி 6:07 மணிக்கு திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றோம். புத்தாண்டை முன்னிட்டு நம்முடைய மறைமாவட்ட ஆயரவர்கள் இறை மக்களை சந்திக்க இருக்கின்றார்கள். எனவே வியாழன் அன்று காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை பங்கு அலுவலகத்திலே ஆயரவர்கள் இறை மக்களை சந்திக்கின்றார்கள். எனவே இறை மக்கள் சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற சந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 2ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்றைய தினம் காலை திருப்பலி முடிந்தவுடன் நற்கரை எழுந்தருளம் செய்யப்பட்டு பகல் முழுவதும் ஆராதனை, பிற்பகல் 3 மணிக்கு இறை இறக்கத்தின் நவநாள் திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் காலை 6:07 மணிக்கு ஆரோக்கியமா திருவிழே திருப்பலி நடைபெறும். அன்பானவர்களே, ஓராண்டிலே இறை வார்த்தை வாசிக்கும் திட்டமானது இந்த ஆண்டு நாம் அதனை நிறைவேற்ற இருக்க என்பதை அனைவரும் அறிவீர்கள். எனவே ஆர்வமுடையவர்கள் இந்த இறை வார்த்தை வாசிப்பிலே முழுமையாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறை வார்த்தை வாசிப்பிலே பழைய, அதாவது விவிலியங்கள் இருக்கின்றன, அதேபோன்று புதிதாக திருத்திய மொழிபெயர்ப்பு விவிலியம் இருக்கின்றன. எனவே இரண்டையும் அதற்கான பின்பற்றக்கூடிய முறையானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் எந்த விவிலியத்தை வைத்திருக்கின்றோ அதற்குரிய அட்டையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பச்சை நிற அட்டையானது பழைய விவிலியமுடைய வாசகங்களாக இருக்கின்றன. புதிய மொழிபெயர்ப்பு, திருத்திய மொழிபெயர்ப்பிற்கு இந்த ஊதா நிற அட்டையானது உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஒரு அட்டையினுடைய விலை 5 ரூபாய். நீங்கள் ஆலயத்தின் முன்புறத்திலே அருட்சை மிரியமரிடமோ அல்லது பங்கு அலுவலகத்திலோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஓராண்டு முழுவதுமாக அனைவருமே பங்கு இறை சமூகத்தில் எடுத்திருக்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவு. எனவே யாரெல்லாம் வாசிக்கின்றீர்கள் வாசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இவ்வாறு வாசிப்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு ஜூபிலி அரங்கத்திலே ஒரு கருத்தரங்கானது ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை விவிலிய பேராசிரியர் அழைக்கப்பட்டு இதற்கான தெளிவுகள், விளக்கங்கள் தேவைப்பட்டு அவர்கள் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த இறை வார்த்தை வாசிப்பை இந்த ஓராண்டு முழுவதுமாக தனிப்பட்ட முறையிலே குடும்ப வாழ்விலே இதனை முன்னெடுத்து சொல்கின்ற பொழுது
நல்ல ஒரு இறை சமூகமாக நமது பங்கு சமூகம் திகழ இருக்கின்றது. எனவே இறை வார்த்தையிலே முழுமையாக இந்த ஆண்டு கவனத்தை செலுத்தி இறை வார்த்தை வாசிக்க உங்களை மீண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, மறை மாவட்ட பிறந்த நாளில் நம்முடைய ஆயர் அவர்களை வாழ்த்துவது நம்முடைய கடமை. குருக்களோடு தோழமை உறவு, துறவியரோடு நல்லுறவு, இறை மக்களோடு அன்புறவு என்று வாழ்ந்து வருவதுதான் நம்முடைய ஆயர். மறை மாவட்டத்தில் உள்ள 91 குருக்களையும் இந்த ஆண்டு 6 திருத்தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் அக்கறையோடு கரிசனையோடு தலைமை பண்பால் வழிநடத்தி கொண்டிருப்பவர். குறிப்பாக நம்முடைய குருக்களை தமிழக திரு அவைக்கும் அதே போன்று இந்திய திரு அவைக்கும் எப்பணிக்கு வேண்டுமானாலும் அனுப்புவதற்கு இறையியலிலே தொகுப்பு இறையியல், திருவழிபாடு, அறநெறி இறையியல், இன்னும் உளவியல் சார்ந்து, மெய்யியல் சார்ந்து, திருச்சபை தந்தையர்களுடைய சார்ந்த படிப்புகள் என்று குருக்களை பல்வேறு உயர் படிப்புகளுக்கு, உயர் குடும்பங்களுக்கு அனுப்புவதற்கு மேலை நாடுகளுக்கும் இந்திய அளவிலும் அனுப்பி வைத்திருக்கக்கூடியவர். அத்தோடு கூட நற்செய்தி அறிவிப்புக்கு திண்டுக்கல் மறை மாவட்டம் இறை அழைத்தலின் விரைநிலம் என்பதை உணர்ந்து தன்னுடைய அன்பான குருக்களை கிழக்கு ஆசிய நாடுகளிலும் அதே போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி பணியாற்றுவதற்கு குருமானவர்களை இணைத்து அனுப்பி வைத்த பெருமைக்குரியவர். அத்தோடு கூட நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இருபால் துறவியர் தங்களுடைய தனி வரங்களுக்கு ஏற்ப பணியாற்றுவதற்கு, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, எந்த நேரத்தில் எந்த ஒரு கோரிக்கையோடு அவர்கள் வந்தாலும் அவர்களுடைய அந்த பணியை சீராக்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆயர். இறை மக்கள் யாராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், பாமரராக இருந்தாலும், மேதைகளாக இருந்தாலும், சாதாரண மக்களாக இருந்தாலும் ஆயர் அவர்களை அணுகுவது மிகவும் எளிது. மிகவும் இரக்கத்தோடு அவர்களுக்கு செவிசாய்த்து இரக்க உணர்வோடு பல நல்லுதவிகளை புரியக்கூடியவர். ஆகவே இத்தகைய அன்புக்குரிய ஆயர் அவர்கள் நம்முடைய திண்டுக்கல் திரு அவையை இந்த 22 ஆண்டுகளில் 9.5 ஆண்டுகள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்களுக்கு இறைவன் நிறைவான உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும். அவருடைய அந்த மேய்ப்பு பணியின் மூலமாக நம்முடைய மறை மாவட்டம் நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று மேதக ஆயர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நம் அனைவருடைய ஜெபங்களையும் உரித்தாக்கி நம்முடைய மறை மாவட்டத்தின் செயலக முதல்வர் தந்தை பேரருள் திரு தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றார். இவ்வேளையிலே ஆயர் அவர்கள் இன்றைய நாளிலே இந்த திருப்பணி நிறைவேற்றிய நமக்கு குழந்தை இயேசு கவியை அர்ச்சிப்பு செய்தார்கள். எனவே பேராலயத்தின் சார்பாக நமது ஆயர் அவர்களுக்கு பேராலய தந்தையர்கள், இருபால் துறவியர் மற்றும் ஓர் நிர்வாகிகள், அன்பியங்கள், பக்த சபைகள், இன்னும் பல்வேறு அமைப்பு இறைமக்கள் சார்பாக ஆயர் அவர்களுக்கு நன்றியின் வெளிப்பாடாக இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இவ்வேளையிலே அற்புத குழந்தை இயேசுவுடைய கேபியானது அருமையாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதுப்பிக்கப்படுவதற்கு யாரையும் நான் அணுகவில்லை. ஒரு சில நல்ல உள்ளங்கள் வேலையை பார்த்தவுடனே முன் வந்தார்கள். நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இப்பொழுது அதனை இந்த வேலையை எடுத்து செய்த கிரியேட்டிவ் வேர்ல்ட் திரு சந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம், அவருடைய குழுவினருக்கு. எனவே சந்தன் அவர்களுக்கு நன்றி வெளிப்பட நம்முடைய ஆயர்வர்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றார்கள்.
அன்புக்குரியவர்களே, இன்னும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் பயப்படாதீங்க, 5 நிமிஷத்தில் நிறைவு செய்துட்டு இறுதி ஆசிரியருக்கு சென்று விடலாம். இந்த ஓராண்டு முழுவதுமாக யூபிலி ஆண்டை நாம் சிறப்பித்திருக்கிறோம். மறைமாவட்ட அளவில் அருள் பணியாளர்கள் மரிய இஞ்ஞாசி அவர்களும் சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களும் இந்த பணிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். மறைமாவட்ட அளவிலும் மறைவட்ட அளவிலும் பங்கு அளவிலும் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை மிக சீரும் சிறப்புமாக செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகின்றார்கள். பேரருள் பணி மரிய இஞ்ஞாசி அவர்கள், அருள் பணியாளர் சூசை ஆரோக்கியதாஸ் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த மறைமாவட்ட துவக்க விழா திருப்பலி, யூபிலி ஆண்டின் நிறைவு விழா திருப்பலி, திருக்குடும்ப திருப்பலியை தலைமையேற்று ஆயர் அவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள். அனைவருமாக இணைந்து ஜெபித்திருக்கிறோம். இந்த திருப்பலி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த பேராலயத்தின் பங்கு தந்தையர்கள், திருத்தொண்டர்கள், அருள் சகோதரிகள், ஆலய பணியாளர்கள், தன்னார்வலர்கள், இன்னும் பல்வேறு வழிகளில் உதவிய அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த நாளிலே திருவழிபாட்டில் பாடகர் குழு சிறப்பாக பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். மாரம்பாடி மறைவட்டத்தின் சார்பாக கிழக்கு மாரம்பாடி பங்கிலிருந்து பாடகர் குழுவினர் வருகை தந்து பாடல்கள் பாடி நம்மை திருவழிபாட்டில் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். வழிநடத்திய மாரம்பாடி மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர் பேரருப்பணி சுரேஷ் சகாயராஜ் அவர்களுக்கும், அருள் பணியாளர் அமல்ராஜ் அவர்களுக்கும், கிழக்கு மாரம்பாடி பங்கு தந்தை அருள் பணியாளர் லியோ அவர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குவோம். மேலுமாக இந்த திருப்பலி நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சிறப்பாக இந்த திருநிகழ்வை ஒளிப்பதிவு செய்த மறை மாவட்டத்தின் சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் அந்தோனிசாமி அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகள். இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்த அருள் பணியாளர் மறைவலன் திண்டுக்கல் துறவியர் பேரவை தலைவர் அவர்களுக்கும், மறைவட்டங்களின் முதன்மை அருள் பணியாளர்களுக்கும், மறை மாவட்ட அருள் பணியாளர்களுக்கும், மறை மாவட்டத்தில் பணியாற்றும் இருபால் துறவியர், திருத்தொண்டர்கள், குருமானவர்கள், வேதியர்கள் பங்கேற்று சிறப்பித்த இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயர் அவர்கள் பெயரால் உளம் கனிந்த நெஞ்சம் நிறைந்த மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி உரித்தாக்குவோம். தொடர்ந்து நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறேற்று. அன்பார்ந்தவர்களே, ஜூபிலி ஆண்டு நிறைவு முன்னிட்டு ஜூபிலி கிராஸ் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நிறைவு செய்யும் விதமாக ஆயரோடு இணைந்த நிலையிலே இந்த குழு புகைப்படத்தை நாம் எடுக்க இருக்கின்றோம்.